நிர்மலா சீதாராமன் டாக்ஸ்ன்ற பேர்ல நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் பிடிக்கிறாங்கப்பா. ரொம்ப மோசம். எப்படியெல்லாம் இந்த மாதிரி பேசுறீங்க? ஏங்க இப்ப பேசுங்க பாப்போம். இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு பட்ஜெட்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். எப்பயுமே வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது டாக்ஸ் பேயர்ஸ் தான் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி, "எப்பா நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு" இதே மாதிரி பார்த்துட்டு இருப்போம். அதே மாரி இந்த தடவையும் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு ஏதாவது குட் நியூஸ் வருமா அப்படின்னு தாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா குட் நியூஸ் இல்ல. சும்மா வரப்பிரசாதம் மாரி ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்குங்க. என்னன்னா, இனிமேல் நம்ம மாசத்துக்கு ரூ. 1,00,000 சம்பாரிச்சா கூட ரூ. 1 கூட டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே இல்லங்க. வருஷத்துக்கு 12,00,000 வரைக்கும் நம்ம சம்பாரிச்சுக்கலாம். ஆனா டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற அவசியமே இல்ல. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் தான் நெறைய பேத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தியா வந்திருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வருஷத்துக்கு 7,50,000 சம்பாரிச்சாலே நம்ம வந்து டாக்ஸ் கட்டுற மாரி வந்துருந்துச்சு. ஆனா இப்ப இந்த விஷயத்த மாத்தி, "எப்பா நீங்க மாசம் ரூ. 1,00,000 வரைக்கும் சம்பாரிச்சுக்கலாம். நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே இல்லன்னு" சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இத வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே நிர்மலா சீதாராமன பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு சமயத்துல, இதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன வச்சு பயங்கரமா மீம்ஸ் போட்டு, பயங்கரமா ட்ரோல் பண்ணி, அவங்கள கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்கலாம் எங்க காணாம போனாங்கன்னே தெரியலங்க. எப்ப பார்த்தாலும் அவங்கள பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. "என்னப்பா இப்படி டாக்ஸ் வாங்குறாங்க? சம்பாதிக்கிற காசெல்லாம் டைரக்ட்டா இவங்களுக்கே குடுத்துடணும் போலயே! இவ்ளோ மோசமா பண்றாங்க, அவ்ளோ மோசமா பண்றாங்க" அப்படின்னு இது மாரிலாம் மோசமான விமர்சனத்த வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இவங்க நியாயப்படி என்ன பண்ணியிருக்கணும்? இது மாரி வந்து மாசம் 1,00,000 சம்பாரிச்சாலும் டாக்ஸ் இல்லைன்னு சொன்ன உடனே, இத வந்து வரவேற்று பயங்கரமா கொண்டாடி இருக்கணுமா இல்லையா? ஆனா இது மாரிலாம் பண்ணாம, அவங்க எங்க காணாம போனாங்கன்னே தெரியலங்க. இப்ப அவங்களலாம் வலவீசி தேடுற மாரி தாங்க நெலைம வந்து இருக்கு. ஆனா என்னதான் இப்படிலாம் டாக்ஸ கம்மி பண்ணா கூட, ஒரு சில பேர் வருவாங்க. "என்ன இருந்தாலும் மன்மோகன் சிங் மாரி வருமா? அவர் இருந்த காலகட்டத்தில எவ்ளோ நல்ல விஷயங்கள் பண்ணாரு தெரியுமா?" அப்படின்னு ஒரு சில பேர் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அந்த மாரி கம்பேர் பண்ணி பேசுறவங்க ஒரு சில ஃபேக்ட்ஸ வந்து புரிஞ்சுக்கணும். 2014 காலகட்டத்தில என்ன ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு தெரியுமா? நீங்க மாசத்துக்கு ரூ. 16,666 சம்பாரிச்சா கூட, அடுத்து சம்பாரிக்கிற ரூ. 100க்கு ரூ. 10 டாக்ஸ் கட்டுற மாரி இருந்துச்சு. ஆனா அப்படிலாம் இருக்கும்போது, இப்ப மாசம் ரூ. 1,00,000 நீங்க சம்பாரிச்சா கூட, ரூ. 1 கூட டாக்ஸ் கட்ட தேவலன்றபோது, இது எவ்ளோ பெரிய நல்ல விஷயம். ஆனா எப்பயுமே இந்த மாரி மன்மோகன் சிங் கூட கம்பேர் பண்ணி ஒரு கூட்டம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்கலாம் வந்து இப்ப கம்முனு இருக்கிறது தான் நமக்கு பயங்கர ஆச்சரியமா வந்திருக்குங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம், "ஏன்பா இந்த பட்ஜெட் வந்து ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு தானே நல்ல பட்ஜெட்டு. எங்கள மாரி மாசத்துக்கு 20,000, 30,000 சொல்லி கம்மியான சம்பளம் வாங்குறவங்களுக்குலாம் இது நல்ல பட்ஜெட்டே கிடையாதே. எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு?" அப்படின்னு தானே வந்து கேட்கிறீங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு டைரக்ட்டா பெனிஃபிட் இல்லன்னா கூட, இது மூலமா இன்டைரக்ட்டா பெனிஃபிட் இருக்குங்க. அது எப்படி அப்படின்னு தானே வந்து கேட்கிறீங்க. இப்ப என்னன்னா டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு செலவுகள் 70,000க்கு தான் இருக்கு. மீதம் வந்து உங்ககிட்ட மாசத்துக்கு ரூ. 30,000 வந்து சேவ் ஆகுது. இந்த 30,000த்தையும் அப்படியே நீங்க வந்து சேமிக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு சில ஆசைகள் வந்து இருக்கும். நம்ம கிட்ட தான் 30,000 மிஞ்சுதே. இத வச்சு ஒரு வண்டி வாங்கலாம். இத வச்சு நம்ம ட்ரெஸ் வாங்கலாம். இத வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆசைகள வந்து பூர்த்தி பண்ணுவீங்க. உங்களோட ஆசைகள பூர்த்தி பண்ணும்போது என்ன ஆகும்? நீங்க வந்து உங்களோட காச எங்கேயாவது போய் வந்து செலவு பண்றீங்க. ஸோ அது மூலமா இன்டைரக்ட்டா ஒரு சில பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இது மூலமா நம்ம இந்தியன் எக்கனாமியும் வந்து வளரும். அதனால தான் இப்ப டாக்ஸ கம்மி பண்ணது ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லங்க. இது மூலமா இன்டைரக்ட்டா நெறைய பேத்துக்கு வந்து பெனிஃபிட்டா வந்திருக்கு. நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு கூட நல்ல விஷயமா தான் வந்திருக்கு. அதனால தான் இப்ப இந்த டாக்ஸ கம்மி பண்ணத பார்த்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ட பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ம என்னதான் வந்து கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சாலும், நம்ம டாக்ஸ் கட்டும்போது நமக்கு அவ்ளோ இதா வந்து இருக்கும். "என்னப்பா இவ்ளோ காசு நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டா போகுதே!" அப்படின்னு சொல்லி நமக்கு அவ்ளோ மனசு வருத்தமா வந்திருக்கும். ஆனா இப்படி இருக்கும்போது, நீங்க மாசம் 1,00,000 கூட சம்பாரிச்சுக்கோங்கப்பா. நீங்க ரூ. 1 கூட டாக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்றது, நெறைய மிடில் கிளாஸ் மேன் வயித்துல வந்து பால வளர்க்குற மாரி வந்திருக்குங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், பட்ஜெட்ல கொண்டு வந்த இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.